பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் தூய திருநாமத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடே நான் உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் ஒரு விசை மே மாதம் 2ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை வாழ்த்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாட்கள் கொடிய நாட்கள், தீங்கான நாட்கள், கொள்ளை நோய் எங்கும் உலகமெங்கும் ஜனங்களை பாதித்து கொண்டிருக்கிற நாட்கள். இந்த நாட்களிலே ஆண்டவர் சபைக்கு, சபையின் பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறார் என்பதை குறித்து நான் கருத்தாய் சிந்தித்து நிதானித்த பொழுது, நாம் ஏற்கனவே பல நூற்றுக்கணக்கான முறைகள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் இந்த விதமாக வாசிக்கிறோம் அல்லவா? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்கள் நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர்கள் தனி சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். இதை பார்த்தால் மேலெழுந்த வாரியாக இந்த வசனத்தை நோக்கினால் தேசத்தை அழிப்பதற்காக தேவன் விரும்புகிறார் என்று என்ன தோன்றுகிறது. ஆனால் இந்த வசனத்தை சரியாய் கூர்ந்து கவனித்தால் தேசத்தை அழிப்பதை தேவன் விரும்பவில்லை. தேசம் அழிந்து போவதை தேவன் விரும்பவில்லை. காருங்கள், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு என்று ஏன் சொல்ல வேண்டும்? அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் சொல்லுகிறார் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு என்று சொன்னால், அந்த தேசத்து ஜனங்களை அழித்தே தீர வேண்டும். அந்த விதமாய் தேவ ஜனங்கள் அந்த நாட்களிலே விக்கிரகத்தை உண்டு பண்ணி கர்த்தரை அசட்டை செய்து விக்கிரகங்களுக்கு மகிமையை செலுத்தினார்கள். தாய் தகப்பனை அற்பமாக இழிவாக எண்ணினார்கள். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். பச்சாரம் செய்தார்கள். ஸ்தோத்திரம். அநியாயமாய் பொருளை சம்பாதித்தார்கள். இப்படி பொருளாசையினால், விக்கிரக ஆராதனையினால், தாய் தகப்பனை கனம் பண்ணாததினால், ஓய்வு நாளை அசட்டை செய்ததினால், இப்படி தேவனுடைய பிரமாணத்தை அவமாக்கிறதினால் தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை அழிக்க வேண்டும், அழித்தே தீர வேண்டும், நியாய தீர்ப்பை செலுத்தியே தீர வேண்டும் என்றெல்லாம் ஸ்தோத்திரம். கோபத்தை ஊற்றுவேன், மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்கள் நிர்மூலமாக்குவேன். இந்த விதமாக அந்த தேசத்து ஜனங்கள் தேவனை அசட்டை பண்ணி அற்பமாக எண்ணி, விக்கிரகத்தை ஒரு பொருட்டாக எண்ணி, பொருளாசை ஒரு பொருட்டாக எண்ணி, உபச்சாரத்தை ஒரு மேன்மையாக எண்ணி, இந்த விதமாக தேவனுக்கு எந்த அளவிலே கோபமூட்ட முடியுமோ அந்த அளவாக தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு கோபத்தை மூட்டினார்கள். கொஞ்சம் யோசியுங்களே. அவர் விருப்பப்பட்டு இப்படி தேவ ஜனங்கள் தேவனை கோபமூட்டின போது அந்த ஜனங்கள் அழித்து ஒழித்தே தீர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டால், அவரை ஏனையா அழிக்கிறீர், ஏன் அழித்தீர், ஏன் உனக்கு இந்த உக்கர கோபம் என்று சொல்லி
அவரிடத்துல வாதாடவோ வழக்காடவோ யாராவது இருக்க முடியுமா? அவருடைய ஸ்தோத்திரம் நீதியை விளங்க பண்ணுகிற போது இது அநீதியாயிற்று என்று அவரிடத்துல யாராலாகிலும் எதிர்த்து நின்று வாதாட முடியுமா? வழக்காட முடியுமா? அப்ப யோசியுங்கள். தேசத்தை அழித்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு மூர்க்கம் ஆண்டவரிடத்தில் உண்டான போதும் அவர் என்ன எண்ணுகிறார்? அழித்தே தீர வேண்டும். ஆனால் அந்த தேசம் அழிந்து போவதை, ஜனங்கள் வீழ்ந்து போவதை நான் விரும்பவில்லை. ஆகவே அழித்தே தீர வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வந்தபோது யாராகிலும் ஒருவர் அந்த தேசத்தை அழிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரே ஒரு மனுஷன் திறப்பில் நிற்பானால் நான் அந்த தேசத்தை அழிப்பது இல்லை. கொஞ்சம் கவனிங்கள். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி ஒருவனை தேடினேன். பாருங்கள், ஒரு மனுஷனை தேடினேன். புரிந்து கொண்டீர்களா? ஏன் ஆண்டவர் இயேசு மனிதனாய் வர வேண்டும், மனிதர் சாயலாய் வர வேண்டும், மண்ணுக்கொத்தவனாய் வர வேண்டும், ஏன் அவர் மரிப்பதற்கு எதுவாய் வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? ஒரு மனுஷனை தேடின, ஒரு தேவனை தேடின, தெய்வ புத்திரனை தேடின என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரு மனுஷனை தேடினேன். புரிந்து கொண்டீர்களா? இயேசு கிறிஸ்து ஏன் மனித அவதாரம் எடுத்தார் என்று. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஒரு மனிதன் தான் இயேசு கிறிஸ்து. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை தந்து மீட்டு எடுத்த அவருடைய சபையின் ஊழியர்கள், விசுவாசிகள். ஸ்தோத்திரம். இங்கே அவர் மிகவும் வெறுக்கப்படத்தக்கது பொருளாசை, அநியாயமாய் பொருளாசை. ஸ்தோத்திரம். ஓய்வு நாள், உயிர்த்தெழுந்த நாள், தாய் தகப்பனை அசட்டை பண்ணுகிற காரியம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. இப்ப நாம் எங்கேயா விக்கிரகத்துக்கு தோடுறோம்? ஆதி இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகத்தை தோடுறோம், நாம தொழுது கொள்ளையே. சுத்தம். பொருளாசையை புதிய ஏற்பாடு அபிஷேகத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார்? விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. அப்ப இன்றைக்கு தேவ மனிதர்கள் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட மனிதர்கள் எத்தனை பேரும் அந்தகார சத்தம் தேய் வஞ்சக தந்திரத்தால் பொருள் ஆசையால் பிடிபட்டு இருக்கிறவர்களை விக்கிரகத்துக்கு ஒப்பாக தேவன் பார்க்கிறார். ஒரு விக்கிரக ஆராதனையை செய்கிறவர்கள் எவ்வளவு அருவருக்காரோ அதை போலவே பொருளாசை சிக்கிக் கொண்டவர்களை அந்த விதமாகத்தான் ஆண்டவர் பார்க்கின்றார். அப்போ நான் சரி, அதற்காக ஒருவர் வந்து விட்டார், ஒரு மனுஷன் வந்தார், வந்தான் இயேசு கிறிஸ்து கால்வாரி சிலுவையிலே பாவிகள் நேசித்து சோத்திரம் பரிசுத்தமாக்கும்படி ரத்தத்தை சிந்தி ஜீவனை தந்தார். ராய். இப்பொழுது நாம் மெயினாக கூர்மையாக கவனிக்க வேண்டியது, அவர்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக, அழிவுக்கு ஏதுவாக அக்கிரமம் அநியாயம் செய்து விட்டார்கள். அவர்களை அழித்து விட வேண்டியது தானே. அவர் அந்த ஜனங்களை அழித்தால் சோத்திரம். யார் அவரை ஏனைய அழிக்கிறேன், ஏன் அழித்து சோத்திரம் என்று அவரிடத்தில் வாதாட வழக்காட யாருக்காலும் சோத்திரம் திராணி உண்டா? அப்பொழுது அப்படியானால் அவரை தடை பண்ணியது எது? தேசத்தை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் ஆண்டுக்குள் வந்த போதும் இந்த தேசத்தை அழிக்க கூடாது நான் என்கின்ற ஒரு தடுமாற்றம் அவருக்குள் ஏன் வந்தது? எதற்காக வந்தது? யாரால் வந்தது? இப்போதும் கவனிக்க வேண்டும். அப்ப தேவன் தம்முடைய நீதியின் நிமித்தம் அந்த அருவருப்புகளை செய்கிற மனிதரை அழித்தே தீர வேண்டும் என்று அவருடைய நியாய தீர்ப்பு, பிதாவும் நியாய தீர்ப்பு அந்த விதமாக அவருக்குள் எழும்பினாலும் வற்றாத அன்பின் நீரூற்றாக இருக்கிற அதே பிதாவின் இடத்துல ஒரு பக்கம் அன்பு, தேவ அன்பு, அளவிட முடியாத அன்பு,
100 பங்கு நீதிபரராகி தேவன் 100 பங்கு அன்புள்ளவராக இருக்கிறார் அல்லவா? ஆகவே தமது நீதியினால் அவர்கள் அழித்து சங்காரம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், ஊக்கம் கொள்ளுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதே சமயத்திலே அவர் அன்பாக இருக்கிறபடியால், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறபடியால் அவருடைய அன்புதான் அவரை தடை செய்கிறது. அழிக்க வேண்டும், ஒழித்துவிட வேண்டும் என்று தேவனுடைய சர்வலோக நீதிவர மூர்க்கமாய் எழும்புகிற போது, ஒரு பக்கத்திலே அன்பாகவே இருக்கிற தேவனால் அதை செய்யக்கூடாதவராய் ஸ்தோத்திரம் இப்பொழுது தத்தளிக்கிறார். புரிந்து கொண்டீர்களா? அப்ப தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, தேவனுடைய நீதி எப்படிப்பட்டது? ஆகவே ஸ்தோத்திரம், நீதியினால் ஊக்கம் கொண்டு தேசத்தை அழித்து ஒழித்து விட வேண்டும் என்ற ஒரு ஆவேசம் அவருக்குள்ளே பொங்கி எழும்பின போது, அவருடைய அன்பானது அவரை நிதானிக்க செய்கிறது, பொறுக்க செய்கிறது. இன்றைக்கு நீங்கள் நான் நினைக்கலாம், தேசத்தில் எவ்வளவு பஞ்சம் ஐயா, எவ்வளவு கொள்ளை நோய் ஐயா. இல்லை அன்பானவர்களே, மெய்யாகவே தேவனுடைய அன்பின் மகத்துவத்தினால்தான் இந்த தேசத்தில் அழிவு கூட ஒரு லேசாகத்தான் நடக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த நாட்களிலே என் போன்ற தேவ மனிதர்களும் தேவ பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, நீதிபரராகிய கர்த்தாவே, உடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் எங்கள் பட்டணத்திற்காக, தேசத்திற்காக, அகில உலகத்திற்காக சிந்தப்பட்டு இருக்கிற தயவாய் நினைந்தருளும் என்று நாம் கிறிஸ்துவின் ஜீவ பலியை பிதாவுக்கு முன்பாக நினைப்பூட்ட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் அக்கிரமக்காரர்கள் தான், நாங்கள் அருவருப்பானவர்கள் தான், திருச்சபையின் பிள்ளையாக்க நாங்கள் விக்கிர ஆராதனைய பொருளாசனம் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் தான், தாய் தர்ப்பணைக்காக அது கீழ்ப்படையவர்கள் தான். ஸ்தோத்திரம். வச்சான வயசுத்தனத்துக்கெல்லாம் சபை அடிமையாகிவிட்டது தான் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்காக பிதாவே, உம்முடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மீது வைத்த அவருடைய அன்பினாலே தன்னையே பலி கொடுத்திருக்கிறாரே. அந்த இயேசு கிறிஸ்துவின் பலியின் நிமித்தம் எங்களை முற்றுமுடி அழித்திராதீங்கப்பா. ஊழிகளையும் விசுவாச மக்களையும் தயவாய் நினைந்தள்ளும், தேச தலைவர்களை நினைந்தள்ளும், ரட்சிப்பு நிச்சயத்தை அறியாத பெறாத மக்களை தயவாய் மனமிறங்கி நினைந்தருளும் என்று நீங்களும் நானும் தெய்வ சமூகத்திலே இயேசுவின் பலியை முன்னிறுத்தி ஸ்தோத்திரம் கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டும் என்று நான் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்தப்படுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் ஏன், எதற்கு, எப்படி, யாரால் என்ற கேள்விகளை கேட்பதை விட, தேவன் நீதிபர, தேவன் அன்புள்ளவர், நீதிக்கும் அன்புக்கும் நடக்கிற யுத்தம்தான் இந்த வசனத்தில் காணப்படுகிறது. தேசத்தை அழிக்காதபடிக்கு யோசித்து பாருங்களேன். எப்பொழுது சொல்லுகிறார், நான் தேசத்தை அழித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார், தேசத்தை அழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாலும் சர்வலோக நியாயாதிபதியாக கர்த்தர் அவருடைய நீதி நிமித்தமாக, நித்திய நீதி நிமித்தமாக தேசத்தை அழித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு திஷ்டாந்தத்துக்கு, ஒரு தெளிவான உறுதிக்கு, முடிவுக்கும் வந்து விட்டார். அவருடைய அன்போ தடை செய்கிறது, அன்பு தடை செய்கிறது. சோத்திரம். அப்ப அன்புக்கும் நீதிக்கும் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். ஒரு பக்கம் நீதி
ஜனங்களை அழித்துவிடும் என்று அவருடைய நீதி அவரை ஏவுகிறது. இன்னொரு பக்கத்திலே தேவ அன்பு ஜனங்களை அழிக்க வேண்டாம் என்று ஒரு பக்கத்தில் அன்பு. புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த அன்பின் தத்துருவமாகத்தானே இயேசு சிலுவையிலே பலியானார் அல்லவா? இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திரம் முழு சங்காரம் ஆகவில்லை. ஸ்தோத்திரம். அப்படியானால் எது தடை செய்கிறது? இயேசுவின் சிலுவையின் தியாகம் புண்ணிய பலி. ஆகவே என் போன்ற தேவ ஊழியர்களே, விசுவாச மக்களே, ஏன் 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 இப்படிப்பட்ட அழிவு? ஏன் ஊழியர்கள் மரித்து போகிறார்களே, விசுவாசிகள் மரித்து போகிறார்களே? ஒருவேளை மனம் திரும்பாதவர்கள் கொள்ளை நோயினால் அழிக்கப்படுகிறார்கள், அதில் விபரீதமில்லை. ஆனால் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற தேவ மனிதர்கள், அழைக்கப்பட்ட அபிஷேகமுள்ள தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகளும் சோத்தம் கொத்து கொத்தாய் மடிகிறார்களே. என்னதானையா காரணம்? நம்ம என்னதான் செய்ய வேண்டும்? சோத்திரம். நம்ம எதையும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றை கட்டாயம் செய்ய வேண்டும். இயேசுவே, நீ பலியானீரே, எங்களுக்காக சிலர் பலியானீரே. சோத்திரம். அதற்காக நன்றி அப்பா என்று சொல்லுகிற நாம் பிதாவாகிய தேவனை, நீதிபரராகிய தேவனை நோக்கி, பிதாவே, உடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே பலியானாரே, வழிய வந்த ரத்தத்தை சிந்தி ஜீவனை தந்தாரே, அந்த தியாக அன்பை தயவாய் மனமிறங்கி நினைந்தருளி எங்கள் அக்கிரமங்கள் அருவருப்புகளை எல்லாம் தயவாக மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் சரியாய் முறையாய் வழக்காடுவோம் என்றால், வாதாடுவோம் என்றால், நிச்சயமாய் மனதுருகும் தேவன் மனதுருகுவார், மன்னிப்பார். சீக்கிரமாய் இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தில் இருந்து தம்முடைய ஜனங்களை விடுவிப்பார். சரி, இப்பொழுது நமக்கெல்லாம் ஒரு கேள்வி. ஐயா, இப்படி கொள்ளை நோய் பலவந்தமாய் அழைக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட தேவ ஊழியர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் சங்காரமாக்குகிறதே. இப்படிப்பட்ட கடுமையான இந்த சூழ்நிலைகளை நான் என்னதான் செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட இந்த நிலைமையிலே தேவ பிள்ளை நாங்கள் கூட பயப்பட வேண்டியதும் அச்சப்பட வேண்டியதுமாக இருக்கின்றதே. அப்ப எங்களுக்கு ஆகலாய் தேர்தலாய் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கூறுங்களே என்று கூட நீங்கள் விரும்பலாம். அதற்காக ஒரு வசனத்தை உங்கள் மனதிலே தெளிவுபடுத்த பதிக்க விரும்புகின்றேன். 117 சங்கீதம் 2 வசனத்திலே 2வது வசனம், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கவனிங்கள் பிரியமானவர்களே, தேவன் பெரியவர், தேவ கிருபை பெரியது என்றால் நான் ஆச்சரிப்பதற்கு ஒன்றுமில்லை. இங்கே எது பெரியது? அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. நம்ம மேல கிருபையை வைத்திருக்கிறார். அது என்ன கிருபை? இப்படிப்பட்ட கிருபை, பெரிய கிருபை. புரிந்து கொண்டீர்களா? ஒருவேளை நாம் பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ தீங்குகள், பொல்லாங்குகள், சத்துரு வஞ்சகங்கள், சோத்திரம் நாம் குரோதமாய் எழும்பின போதும் ஆபத்து தப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இந்த கொரோனா காலத்தில் கூட போன ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரைக்கும் எத்தனை பரிசுத்தவான்கள் மரித்து விட்டார்கள் அல்லவா? அப்படியால் நீங்களும் நானும் சோத்திரம் எல்லாவித கேட்டுக்கும் தப்பியிருக்கிறோம் அல்லவா? சத்துரு நம்மை தொடராமல் பாதுகாக்கப்படுகிறோம் அல்லவா? அதற்கு வேதம் கூறுகிற சத்திய உண்மை என்ன? அவர் என் மீது வைத்த அவர் கிருபை பெரியது, பெரியதையா. யோசித்து பாருங்கள். கிருபை, என் மேல் வைத்த கிருபை பெரியது என்று சொன்னால் என்ன சரியான முறையான அர்த்தம் என்றால், கவனிங்கள். சோத்திரம். சாத்தான் நாம் தாயின் கற்பத்தில் உருவானது முதல் சோத்திரம்
சரீரம் மண்ணோடு மண்ணாக போகிற வரையில, ஆத்மா தன்னை தந்த தேவனத்தில் இளைப்பாறுக போகிற வரையில, சத்ரு வஞ்சகங்களுக்கு சோத்திரம் அளவே இல்லை. அது ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற பிறகு நம்முடைய விசுவாசத்தை அடித்து ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றான். இவையெல்லாவற்றையும் பார்த்த ஆண்டவர், சாத்தானே, என் பிள்ளைகளை சோத்திரம் அழைப்பை பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் ஊழியர்களை அழிப்பதற்கு இவ்வளவு எத்தனை செய்கிறாய் அல்லவா? ஆகவே உன்னுடைய வஞ்ச வலையிலே என் ஜனங்கள் வீழ்ந்து போதபடிக்கு இருப்பதற்காக நான் என்ன செய்கிறேன்? என் பெரிய கிருபையை அவர் மேல் வைத்து விடுகிறேன். எனக்கு இப்பொழுது ஆணித்தரமான ஒரு துணிச்சம் சோத்திரம். என்னுடைய திறமையோ நேர்மையோ தகுதியோ உண்மையோ உத்தமமோ என்னுடைய ஜெபமோ என்னுடைய வேத வாசிப்போ சோத்திரம் என்னுடைய வைராக்கியமோ அல்லவே அல்ல. இவை எல்லாவற்றை பார்க்கலும் அவர் என் மேல் வைத்த அவருடைய கிருபை பெரியது. என் குடும்பத்தின் மீது அவர் வைத்த கிருபை பெரியது. என் திருச்சபையின் மீது, திருச்சபையின் மக்கள் மீது, ஒவ்வொரு குடும்ப தலைவர், தலைவர் சேர்வலை வாலிபர் மீது அவர் வைத்த கிருபை பெரியது. இதை யாரெல்லாம் சரியாய் முறையாய் மனதார உணர்ந்து அறிந்து அனுபவித்து வாயினாலே, அப்பா நீர் என் மீது வைத்த கிருபை எவ்வளவு பெரியது 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 என்று அறிந்து அறிக்கை செய்கிற ஒவ்வொருவர் மீதும் அவருடைய கிருபை நிச்சயமாய் நம்ம தாங்கும், தப்புவிக்கும், ஏந்தும், சுமக்கும். இன்னொரு நற்செய்தி பாருங்கள். சோத்திரம். எந்த தேவன் நம் மீது வைத்த கிருபை பெரிதான கிருபை நம்மை தாங்குகிறதோ, தப்புவிக்கிறதோ, சோத்திரம், அதே கிருபை அந்த ஆவிகளை அழிக்கும், ஒழிக்கும், நிர்மூலம் பண்ணும். என்னை தாங்கும் கிருபை, தப்புவிக்கும் கிருபை சாத்தானை தாக்கும், அவனை நிர்மூலம் பண்ணும். அதுதான் கிருபை. என்னை தாங்கும் கிருபை சாத்தானை தாக்கும். என்னை ஏந்தும், தப்புவிக்கும், சுமக்கும் அந்த அற்புத கிருபை சாத்தானை என் அண்டலை வர விடாமல் தடை பண்ணும். புரிந்து கொள்ளுங்கள். சோத்திரம். கிருபை என்றால் நம் மீது வைப்பதுதான் கிருபை. அது தாங்கும் கிருபை, தப்புவிக்கும் கிருபை. அதே கிருபை ரவேசாச்சனா சோத்திரம் சாத்தானின் தந்திரங்களை சிதறடித்து நம்மை தொடாதபடி, தொடராதபடி சோத்திரம் நம்மை தாங்குவதுதான் அவருடைய அற்புதமான கிருபை, அதிசயமான கிருபை. ஆகவே என் தேவ ஜனங்களே, இயேசுவின் நாமத்தில் ரத்தம் மீட்கப்பட்ட அன்புடைய ஜனங்களே, நீங்கள் அதையும் எதையும் கேட்டு பார்த்து ஐயோ என்று அலறு துடிப்பதை நிறுத்துங்கள். பயப்படுவதை, கவலைப்படுவதை, சோத்திரம் பதறுவதை, சிதறுவதை நிறுத்துங்கள். சோத்திரம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே சரியாய், முறையாய், பக்குவமாய், பண்பாய், அப்பா நீர் எங்கள் மீது வைத்தபடி கிருபை பெரியது என்று சொல்லி சரியாய், முறையாய் உணருவீர்களானால், இதை அங்கீகரிப்பீர்களானால், இதை அனுபவிப்பீர்களானால், இதை சரியாய் முறையாய் அறிக்கை செய்வீர்களானால், இந்த கொரோனாவின் காலத்திலும் நீங்கள் நேர்த்தியாய், சமாதானமாய், ஆரோக்கியமாய் சத்திரம் வாழ்வீர்கள், வாழ்ந்தே தீர்வீர்கள். ஆரோக்கியமாய், சமாதானமாய், வெற்றியாய், களிப்பாய், செழிப்பாய், பயப்படாதபடி, கவலைப்படாதபடி ஆரோக்கியமாய் வாழ்வீர்கள். ஆகவே 2 வசனத்தை உங்கள் மத்தியிலே நினைப்பூட்டுதலாய் ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். முதல் வசனம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கும். 2வது வசனம் 112வது வசனத்திலே அவர் வைத்த கிருபை எவ்வளவு பெரியதென்றும் நீங்கள் உணருங்கள். அப்போ முதலாவது வார்த்தையின்படி சோத்திரம் சர்வலோக நியாயாதிபதியாயிருக்கிற கர்த்தர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாயிருக்கிற இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்குது என்பதை சரியாய், முறையாய் தேவ சமூகத்திலே நம்ம எடுத்து உரைத்து விண்ணப்பம் பண்ணுகிற போது தேவன் சர்வலோக நியாயாதிபதி மனது மன்னிப்பார். இந்த கொள்ளை நோயை நம்முடைய தேசத்தை விட்டு நீக்குவார். நம்ம சமாதானமாய், ஆரோக்கியம் வாழ முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே
நீர் எங்கள் மீது வைத்த உடைய கிருபை எவ்வளவு பெரிதாண்டவரே என்று உணர்ந்தும் போது, அதை அறியும் போது, அதற்காய் துதி செலுத்துகிற போது நம்ம நிச்சயமாய் ஆரோக்கியமாய் அமைதி சமாதானமாய் சத்திரம் நாம் சாட்சியாய் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் நம்மால் வாழ முடியும். ஆகவே பஸ்கா ஆட்டின் இரத்தத்தின் மேன்மையை அறிந்து உணர்ந்து பிதான்ற பரிந்து பேசுவோமாக. அவர் நம் மீது வைத்த கிருபை, அளவற்றப்பட்ட கிருபை மது உணர்ந்து அறிந்து அனுபவித்து அறிக்கை செய்து அனுபவித்து வாழ்வோமாக. இந்த நாளிலே தேவ ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஜெபத்திலே நீங்களும் பங்கு பெறுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவே, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொன்னீர். ஆனால் ஒரே மனுஷனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து திறப்பில் மட்டும் அல்ல ஆண்டவரே, அப்படி பரிசுத்தமான இரத்தத்தை, பரலோக இரத்தத்தை, சாத்தானின் தலையை நசுக்கின இரத்தத்தை எங்கள் ஒவ்வொருவருக்காக கல்வாரில் சிந்தினார் என்பதை தயவாய் நினைந்தருளும். நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் இயேசுவோ பாவியாய் வந்து எனக்காக எங்களுக்காக சிலுவையிலே மரித்து எங்கள் மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார் அல்லவா. ஆக இயேசு கிறிஸ்து எங்கள் மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணிய நிமித்தமாக தேவ ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது. தேவ ஊழியர்கள் இந்த கொரோனாவில் பாதிக்கப்படக்கூடாது. தேவ மக்கள் இந்த பாதிக்கப்படக்கூடாதப்பா. ஏற்கனவே மரித்து போன அந்த குடும்பத்தில் ஒரு ஆறுதலை தருவீராக. இப்பொழுது மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மரணத்தின் விடுதலை தருவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக மரண பயத்தோடு போராடுகிற மக்கள், அவர்களுக்காக மனம் இறங்கு சுவாமி. அவர்கள் மீது வைத்தமுடைய கிருபை பெரியது என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து அனுபவித்து மரண பயத்தில் விடுதலாக்கப்படுவார்களாக. தேவ ஜனங்கள் தேவ வார்த்தை மீது வைக்கிற நம்பிக்கை விட இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தினால் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பயந்து நடுங்குகிறார்களே சுவாமி. தயவாய் மன்னியும் கர்த்தாவே. எந்த முகாந்தரத்தினால் ஆகிலும் தேவ ஊழியர்களோ தேவ ஜனங்களோ பாவ மரண பயத்திலிருந்து பூரணமை விடுதலையாகி அவர்கள் மீது வைத்தமுடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை அறிந்து அனுபவித்து இந்த கீழுள்ள உலகத்திலே கொரோனாவின் சீற்றத்திலே தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாய் ஆரோக்கியமாய் சாட்சியாய் வாழ்வார்களாக என்று வாழ்த்துகிறேன். ஊழியர்கள் மீதும் தேவ பிள்ளைகள் மீதும் நீர் வைத்தமுடைய கிருபை பெரியது என்பதை அவர்கள் அறிந்து அனுபவிப்பார்களாக. தேவ கிருபை பெரியது 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 என்று அறிந்து உணர்ந்து அனுபவிக்கின்ற போது நிச்சயமாய் சாத்தான் தொடர முடியாது என்பதை உணர்கிற சாமி. ஆகவே அகில உலக ஜனங்களுக்காக வேண்டுகிறேன். அகில உலக ஜனங்களுக்காகவும் இயேசுவே நீர் சிலுவையில் பாடுபட்டீர் என்பதை தயவாய் மனமிறங்கி நினைந்தருளும். பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 700 கோடி ஜனங்களுக்காகவும் சிந்தப்பட்டு இருக்கிற தயவாய் மனமிறங்கி நினைந்தருளும் சுவாமி. ஆண்டவரே, உம்மிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உம்முடைய மனதுருக்கும் காத்துக்காய் ஸ்தோத்திரம். நீ மனதுருகிற தேவன், நீர் மன்னிக்கிற தேவன், மனதுருகி மன்னிக்கும் தேவன். தேவரீர் ஒரு விசை மனம் இறங்கி மன்னித்து இந்த கொள்ளை நோக்கின் பிடியின் தடுமாற்றத்தின் ஜனங்களை விலக்கி மீட்டு ரட்சிய சுவாமி. அரசாங்கத்தாலோ விஞ்ஞானிகளாலோ டாக்டர்களாலோ
தேச தலைவர்களாலோ என்ன செய்வது அறியாதபடி திகைக்கிறார்களே. ஆண்டவரே, ஆக்சிஜன் குறைபாட்டாலே மக்கள் பாடுபடுகிறார்களே. ஆண்டவரே, மனம் இறங்கு சுவாமி. நீர் மனம் இறங்கும் தேவன், நீர் மனம் உருகும் தேவன், நீர் மன்னிக்கும் தேவன் அல்லவா. கர்த்தர் மனம் இறங்கி அதி சீக்கிரமாய் இந்த கொரோனாவின் பிடியிலிருந்து எங்கள் பட்டணத்தையும் ஜில்லாவையும் தமிழ்நாட்டையும் இந்திய தேசத்தையும் அகில உலகத்தையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, ரட்சிப்பீராக. உடைய தயவை விளங்க பண்ணுவீராக. உடைய இரக்கத்தையும் கிருபையும் தெய்வம் விளங்க பண்ணும் சாமி. கர்த்தராசீர்வதி. துதி கன மகிமை ஸ்தோத்திரம் ஒருவருக்கே நன்றியோடு செலுத்துகிறோம். அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் பரிசுத்தமுள்ள தூய பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.